வணக்கம். எல்லோருக்கும் செல்வ வணக்கம். அனைவருக்கும் காலை செல் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நாராயணையா அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். அடியேன் ஏழுமலை. 3 பேர் முகத்தை காமிக்க மாட்டேங்கிறீங்களா? சார் வணக்கம் நாராயண் சார். சார் நம்ம வீட்டில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் இல்லைங்க சார். அதனால மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஆன் பண்ண முடியாதுங்க சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. செல்வ வணக்கம் சார். அருணகிரி அருணகிரி சார், சொல்லுங்க சார். இல்ல இப்ப போட்ட வீடியோ நான் அனுப்பிடுறேன், குரூப்லயே அனுப்பிடுறேன், இல்ல இண்டிவிஜுவலா அனுப்பினாலும் அனுப்பிடுறேன். அது மொத்தம் 6 குரூப்ல போடுங்க. சரி. சிவன் தத்துவம்லாம் புடிச்சிட்டீங்களா? 36 தத்துவத்தை போட்டீங்களா? 3 தத்துவம் கேட்டோம். இல்ல இருக்கு 6, மொத்தம் 6 வீடியோ இருக்கு. 6 பாகத்தையும் அனுப்பிடுறேன். 5 தத்துவம் கேட்டேங்க. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற 36 தத்துவங்களில் 5 இன்று பெற்றோம். வெகு சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சார் இப்ப சிவமயமாயிட்டாரு சார், ஆன்மீகத்துல இறங்கிட்டாரு. ஆன்மீகம் ரொம்ப தூரம் சொன்னாரு. ஆன்மீகம் இருக்கு, அறிவியலும் இருக்கு. நாராயணன் சொல்லும் போது ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கல. இப்ப நிறைய வீடியோ போட்டு ஆன்மீகத்தை புரிய வைக்கிறீங்க. கரெக்ட் சார். ஒரு ஏஜுக்கு மேல அது வந்து ஆன்மீகமா, அறிவியலா, வாழ்வியலா வந்தது. அது நான் பார்த்துட்டு போடல எதையுமே. நான் வந்து என்ன தேடிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு விடிய கால பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை ஆன் பண்ணுவேன். அப்படிதான் நேத்து வந்த தத்துவமும். ஐயா அது பிரபஞ்சம் தந்தது. எங்களுக்கு பிரபஞ்சம் தந்தது. நன்றி நன்றி நன்றி. இல்ல அதாவது அறிவியலை கொண்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. செலவு அறிவியலை தாண்டி இருக்கு. அதுக்கு வந்து பதில் கிடையாது. கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும், ஆனா அது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த பையன் அழகா சொல்றாரு, சூப்பரா. சிவம்னா என்ன பார்த்துக்கிட்டே இருந்த எல்லா வீடியோவும், எல்லா தத்துவமும் ஒரு வித்தியாசமா இருந்தது. அது அசோக்குமார் சொன்ன தத்துவங்கள் அப்படியே உள்ள வருது. இது அழகா சொல்றாரு, சொல்றதை விட திவ்யமா சொன்னாரு, சொன்னாரு, நிறைவா சொன்னாரு, செறிவா சொன்னாரு. சிறப்பா இருந்தது ஐயா. மகிழ்ச்சி ஐயா. ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, அது பரவாயில்ல. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. யூடியூப்ல இந்த மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாருல, அதுதான் பெருசு. அவருக்கு உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்லையோ, ஒரு கருத்து வந்து இந்த அளவுக்கு தெளிவா சொல்ற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறது வந்து உண்மையில அது ஒரு பெரிய சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நாமெல்லாம் பாக்கியவான்கள். சிவபாலன் சார் பேசுங்க சார், எப்படி இருந்தது? கருத்து சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்து சொல்லுங்க. சார் வர நம்ம பேசிப்போம். வீடியோல என்ன சார் பாத்தீங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் பார்க்கல, லேட் இப்பதான் வந்தேன். நீங்க 4:30 மணிக்கு வரணும் சார் கிளாஸுக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் சார். நம்ம எல்லாம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு 4:30ல இருந்து 5 மணி. நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது இங்கிலீஷ் வந்து வராது. ஸ்கூல் வந்து 8:30 மணிக்கு தான் ஸ்கூல், 8 மணிக்கு. ஆனா வீக்கானவனா 7:30 மணிக்கு வரணும். எங்களுக்கு இப்பயும் வராதுன்னா இப்போ வராது. அதுக்குதான் 4:30 மணிக்கு வர்றோம். 5 மணி கிளாஸுக்கு 4:30 மணிக்கு வர்றதுக்கெல்லாம் அப்ப வராதுங்களே, எங்களுக்கு இப்பயே வராது. அதாவது விட்ட தர குட்டக்கரை நம்ம வந்து முன்னாடியே போய் பழக்கமாயிடுச்சு. அதனால மில்டன் சார், அது சீக்கிரட். நீங்க 4:30 மணிக்கு வந்தாதான் அந்த சீக்கிரட்டை கத்துக்க முடியும். உங்க பெட்டு தான். உங்க பெட்டுட்ட கேட்டுக்கங்க, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்றாரு. நீங்க செலக்ட் பண்ண பெட் வந்து அறிவாளி சார். எல்லாம் நாராயணன் தான் சார் சொல்றாரு அதிகமா. நாராயணன் ஒண்ணுமே கிடையாது சார். அந்த உங்க பெட்டு கிட்டக்க நாராயணன் ஒண்ணுமே கிடையாது, ஒரு தூச்சி. டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் ஆக்சுவலா வந்து ஒன்றில் இருந்து தான் அனைத்தும் தொடங்குகிறது. முதல் தத்துவம் வந்து பிரபஞ்சம். அது பிரபஞ்சத்துக்கு வந்து எதிர்ப்பதம் இருக்கானா? இல்ல. சோ அந்த ஒன்றாகவே இருந்தா எதுவுமே வளர்ச்சி இல்லை. அதனால வந்து ஒன்று வந்த உடனே அகம் புறம் வந்துடும். சோ அப்போ தத்துவங்கள், அடிப்படை தத்துவங்கள் 3 வந்துடும்: மையம், அகம், புறம். 3வது வந்து சிவ தத்துவம். சிவ தத்துவத்துல 36 இருக்கு. அதுல 6 பாகங்கள் இருக்கு. ஈராறு 36, இல்லைன்னா இப்ப சித்தர்கள் சொல்ற மாதிரி 6 36 ஈராறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பாகங்களை வந்து அந்த எப்படி பிரபஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது பெருவெடிப்புல இருந்து இன்னைக்கு அட் த ரேட் ஆஃப் 70 km/s பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அதனோட ஆயுட்காலம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து 1380 கோடி ஆண்டுகளா அது விரிவடைஞ்சிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு செகண்டும் விரிவடையுது.
அதுல பூமி வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சுத்திட்டே இருக்கு. நம்ம அதுக்குள்ள இருக்கோம், தெரியல. அந்த வேகம் வந்து நம்ம உணரல. அது சப்போஸ் ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்துல போற விமானத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த வேகத்தை நம்மளால எப்படி உணர முடியாதோ அப்படிதான் அந்த பூமியில நாம இருந்துட்டு இருக்கோம். நாம 84 லட்சம் உயிரினங்கள்ல நாம ஒரு உயிரினம். நாம சுப்ரமசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனிதர்கள் வந்து சுப்ரமசின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா 96. அதுக்கு அடுத்தது வந்து வைணவத்துல உச்சம் வந்து 108. ஸோ இப்போ இந்த இடையில வந்து ஒரு வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது 21 முறை பிரயோகம் பண்றாங்க. ஏன் 21 முறை பிரயோகம் பண்றாங்க? சார் சொன்னாங்க, வைகுண்ட அசோக்குமார் சார் சொன்னாங்க. ஸோ வந்து டிப்பிங் பாயிண்ட். டிப்பிங் பாயிண்ட்ல வந்து ஒரு ஆஃபர் வந்து 10 லட்சம் ரூபாய் இப்பவே வாங்கிக்கிங்க. இல்லைன்னா இன்னைக்கு 2 ரூபா, நாளைக்கு 4 ரூபா, அடுத்த நாள் 8 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் 16 ரூபா, 32 ரூபா, 64 ரூபா, அப்படி ஒவ்வொரு நாளா கொண்டு போனோம்னா அந்த கணக்கு போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 21வது நாள் வந்து 20,97,152 ரூபா கிடைக்கும். அதான் முதல் நாள் வாங்கிட்டீங்கன்னா 10 லட்சம் உடனே கிடைக்கும். ஒவ்வொரு நாளா வந்து எக்ஸ்பொனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகிற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 21வது நாள்ல டிப்பிங் பாயிண்ட் வந்து அதுதான் டிப்பிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. 20,97,152 கிடைக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் பெரும்பான்மையான தொழில்கள் தொடங்கப்பட்டு அது வந்து தொடர்ந்து வெற்றி அடையல. 96% தொழில்கள் வந்து ஸ்டார்ட் அப் எல்லாம் டவுன் ஆகுது, இல்லைன்னா தோற்று போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா யாருமே வந்து அந்த டிப்பிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்றது இல்லை. இந்த டிப்பிங் பாயிண்டோட லாஜிக் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை. இப்போ இமிடியேட்டா எனக்கு 10 லட்சம் கிடைக்குதா? ஸோ அதுதான் வந்து அந்த தத்துவங்கள்ல பார்க்கும்போது சொன்னாங்க. முழுமையா ஆன்மீக கண்ணோட்டத்தோடவும் பார்க்கலாம், இல்ல வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோடவும் பார்க்கலாம். ரெண்டுமே இருக்கு அதுல. வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல வெறும் அறிவியல் மட்டும் இல்ல, அதுல ரெண்டும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மறுக்கிறதுக்கு இல்ல. யாரோட கண்ணோட்டம் எப்படின்றத நீங்க அந்த இண்டிவிஜுவல் தான் முடிவு செய்திருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த 21 எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணும்போது 21 முறை பிரயோகம் பண்ணும்போது ஸோ 21 வந்து இன்னொன்று 21 ஆட் பண்ண சார் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ 42 வரும். அந்த 42 ஆட் பண்ணும்போது 6 வரும். அதே மாதிரி திரும்ப 42 ஆட் பண்ணும்போது இந்த 3, 6 வந்து தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதே மந்திரத்தை அல்லது அதே வார்த்தையை 51 முறை நான் வந்து பிரயோகம் பண்ணலாம். 51 முறை வந்து பிரயோகம் பண்ணும்போதும் அதே நிலை தான் வரும். 51 + 51 102. ஸோ 102 ஆட் பண்ணும்போது 3 வரும். ஸோ அந்த 102 அகைன் ஆட் பண்ணும்போது 204 வரும். 204 ஆட் பண்ணும்போது 6 வரும். ஸோ அந்த 3, 6 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 96 தத்துவங்கள். அந்த 96 தத்துவங்கள்லயும் 96 நீங்க ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 96 + 96 192 வரும். அந்த 192 அகைன் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்குது. ஸோ இப்படி வந்து 9 இல்ல 3 திரும்ப 192 + 192 ஆட் பண்ணும்போது 384. 384 ஆட் பண்ணும்போது அந்த டோட்டல் வேல்யூ வந்து 6 வரும். 36 ரிப்பீட் ஆகுது. 21, 51, 96. அதுக்கு அடுத்து உச்சம் வந்து 108. ஸோ 108 வந்து 108ஓட ஆட் பண்ணும்போது 216. இந்த 216ஓட கூட்டுத்தொகை வந்து 9 கிடைக்குது. திரும்ப 216ஓட ஆட் பண்ணீங்கன்னா 9 தான் வரும். தொடர்ந்து ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலும் 9 தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எண்கள்ல உச்சம் வந்து 9. ஆன்மீகத்துல அது வந்து இறைத்தன்மை. இந்த பவர் பேஸ்ட் ஆன் த சயின்டிபிக் வேல போனீங்கன்னா இந்த எண்கள்லேயே அதிக பவர் உள்ளது வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அந்த 108 வரையறை பண்ணியிருக்காங்க. 108 அது மட்டும் இல்ல, சூரியன், பூமி, நிலவு இது மூணுத்துக்கும் உள்ள இடைவெளியை சரியா மெஷர் பண்ணும்போது இந்த 108ஓட அது கான்செப்ட் பொருந்தது. அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த 108 வரையறை பண்ணியிருக்காங்க. இப்படிதான் வந்து எல்லாமே வந்து ஒரு கணக்குல தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அறிவியல் கண்ணோட்டத்தை பார்த்தா முழுமையா அது அறிவியலா தெரியும். ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அது ஆன்மீகமா தெரியும் அப்படின்றது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. அருமை சார். 31ஆம் தேதி ஒரு தளத்துல எண்களை பத்தி பேச போறீங்க. இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு இந்த ப்ரீவியூ கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெய்வேலியில பேசுறார் சார். அதுல வந்து நான் வந்து நம்பிக்கையில பேசினேன். இப்ப சார் எண்ணிக்கையில பேச போறாரு. ஒரு நல்ல தகவல். இதை விட கொஞ்சம் கூட தகவலா நல்ல கருத்துக்களை எங்களுக்கு கொடுங்க அந்த தளத்துல பேசும்போது. சிவபாலன் சார், நீங்க எதை பேச வந்தீங்க, உங்க கருத்து? என்னுடைய ஜோதிட சிகாமணி அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கம்.
வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். சிவபாலன் சார், வரிசையா எல்லாரும் ஒவ்வொரு 2 நிமிஷம் பேசுங்க. என்ன தகவல் இன்னைக்கு கொடுத்தாரு, நம்ம வீடியோ என்ன சார் பார்த்தோம். சார் நாராயண சார், ஒரு சின்ன கேள்வியோட இது ஸ்மால் டவுட். இப்போ சொல்லுங்க. இவரு அசோக் சார் சொன்னாரு, அதாவது வந்து இந்த ஒரு நம்பரை பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு, அது வந்து ஆமா. சிங்கிள் டிஜிட்டா இருக்கலாமா, டபுள் டிஜிட்டா இருக்கலாமா, எப்படி இது சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கணுமா? அதாவது 1ல சார் இருந்து 9 டபுள் டிஜிட்டா அப்படிதானே? இருந்தாலும் கூட்டினா சிங்கிள் டிஜிட் தானே சார்? டபுள் டிஜிட்டா எதை இருந்தாலும் கூட்டினாலும் சிங்கிள் டிஜிட்டா மாறிடலாம் சார். அதுதானே இப்ப பரவாயில்லையா? 21 2 முறை ஆட் சார், பண்ணும்போது 42 ஆகுது, 42 2 முறை ஆட் பண்ணும்போது பஸ் ஒண்ணுதான் சார். சீட்ல வந்து நம்ம இடம் பிடிக்கிறது வேற, ஆனா எல்லாம் பஸ் ஒண்ணுதான். அதனால 1 to 9, 0 to 9 பிடிச்சுக்கோங்க. அதை வந்து எத்தனை தடவை பெருக்கினாலும் திருப்பி சிங்கிள் டிஜிட்டா வந்துடும். அப்படி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் பஸ்ல போறோம், அவங்கவுங்க ஒரு சீட்ல தான் உட்கார முடியும். 4 சீட்ல உட்கார முடியுமா? 4 சீட்ல வேணா படுத்துக்கலாம், அவ்வளவுதான். நமக்கு ஒரு நம்பர் தான் தேவை. அது ஒரு நம்பர் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் சிரிக்கிறாரு பாருங்க, சிவபாலன் சிரிக்கிறாரு. நாராயணன் எங்கேயோ போயிட்டீங்க சார். அதாவது ஐயா வாய்ப்புக்கு நன்றி. அதிர்வலைகள் அசோக் குமார் ஐயா விட சிசியர்கள் எல்லாம் இப்ப மீண்டு வந்திருக்கிறோம், பிரபாகரா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஒரு இன்ப அதிர்ச்சியும் இன்ப அதாவது நம்ம எதை சொன்னாலும் ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி உதாரணத்தோட சொல்லும் போது, நாளைக்கு அதை நினைக்கும் போது டக்குன்னு வந்துடும். இது சொன்னார இது ஐயா தான் இன்னைக்கு உண்டா, அதான் இன்னைக்கு உண்டா. அதாவது எப்போதுமே நான் படிக்கிற காலத்துல இருந்து சரி, எதுவுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், புரியுற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சுக்கிடு. அப்படின்னு எனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த இதுனா ஓ இப்படி சொன்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அதை ரசிச்சு சிரிச்ச சிவபாலன் சாருக்கு வணக்கம். ஐயா ஒரு நிகழ்வை பாருங்களேன். நம்ம ஐயா பேசும்போதும் கூட நமக்கு புரிகிற உதாரணமாக சாப்பாடு, இந்த பஸ், இந்த ட்ரெயின், இது மாதிரிலாம் சொல்ற மாதிரி இந்த வீடியோல வந்தது கூட இட்லி குண்டா தான் வரணுமா? நீ எதை விரும்புகிறாயோ, நீ எதனோடு வாழ்கிறாயோ, எதை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கிறதோ அதுவே உனக்கு திரும்ப தெரியும் சொல்லுவாங்க சார். ரொம்ப அருமை அருமை. வேற யாராவது பேசுங்க உங்கள் கருத்து. வேலு, கலைச்செல்வன் சார், அங்க அன்பு செல்வன் சார் பேசுங்க. அன்பு செல்வன் சார் பேசுங்க. நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, ஞானியா இருக்கிறீங்க இந்த ட்ரூப்ல. ஒரு கருத்து பேசினாலும் கரெக்டா பேசுறீங்க. சொல்லுங்க சார் அன்பு செல்வன். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. 4:30 மணிக்கு வந்து நல்ல நல்ல கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. என்னால ஆனா நான் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அதிகபட்சம் வரேன். அருணகிரி ஐயா வந்து ஒரு ஏழ்மலைய சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சத்தோட ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அறிவியலோ ஆன்மீகமோ, ஆனா அவருடைய தேடல்ல வந்து முழுசா இறங்கிட்டாரு. அதனால நிறைய வீடியோக்கள் அதான் இங்க ஒளிபரப்புறதும் இல்லாம குரூப்லயும் போடுறீங்க. ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க, நாங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்னும் எங்களை அனுபவங்களை சொல்ற அளவுக்கு நான் இன்னும் முதிர்ச்சி அடையல. அனுபவம் பட்டுட்டு இருக்கோம். அனுபவம் பெற்று அது எங்களுக்குள்ள போய் திரும்ப வெளியில வரும்போது கண்டிப்பா நாங்க பேசுவோம். நன்றி ஐயா. ஐயா, அருமை knowledge அருமை. speaks, wise listensன்னு வாங்க. சோ பேசுறத விட கேட்கறது தான் கடினம். சோ அந்த வேலையை தான் நீங்க பண்றீங்க. பேசுறது slow. அன்பு செல்வன் சார், நான் யாருக்கு பயப்படுறேனோ இல்லையோ, 4:15 உள்ள வரலன்னா மணி அடிச்சிடுறாரு. அதுக்கு பயந்து மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜூம் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா அடிச்சிடுறாரு. நான் அதனால போன் அடிச்சா பேசணும், அதனால ஜூம் ஆன் பண்ணிடுறேன். அதனால நம்மளும் ஒரு தேடல் தான். ஒரு சமயம் 4 மணிக்கு முழிப்பு வருது, ஒரு சமயம் கொஞ்சம் இதாயிருது. அது பழக்கத்துல வச்சுக்கணும். வேற கலைச்செல்வன் சார், நீங்க உங்கள் கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. நீங்க எல்லாம் பேசுனது எல்லாமே நான் நினைச்சதுதான் பேசுறீங்க. நீங்க செய்யறது தான் நானும் நினைக்கிறேன். இதுல நம்ம உள்ள ஒரு ஒற்றுமை. இந்த நேரத்துல எல்லாரும் கூடுறோம் பாருங்க, இது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த மேடையை அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப பாக்கியம். அந்த மேடையை தொடர்ந்து இயக்குறீங்க பாருங்க, அது அதையோட பாக்கியம். அதுல வந்து ஒண்டிக்கிறோம் பாருங்க, அது அதையோட பெரிய பாக்கியம். ஒரு நாள் முன்ன இருந்தாலும் ஒரு நாள் பின்ன இருந்தாலும் அதோட ஒட்டிக்கிட்டு ஒடியாந்துகிட்டு இருக்கோம்.
யாருக்கு எந்த ரோலோ அது கரெக்டா அது செவ்வனே நடந்து கொண்டுதான் இருக்கு. தூங்கி ஏமாந்து வர்றவங்களும் பாக்கியசாலிகள் தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். தாழ்வு மனப்பான்மைக்குள்ள அதான் வீடியோ அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அவரை நம்மளை எழுப்பி விடுறாரு பாருங்க, அவரும் ஒரு பாக்கியம் தான். எல்லாமே ஒரு என்ன சொல்றது, காலையில அந்த இருக்கிற ஜிவ்வு சாயங்காலம் இருக்க மாட்டேங்குதுங்க. எல்லாத்தையும் ஏதோ அள்ளி போட்டு எப்படா படுத்தா தேவலான்னு மறந்துட்டு படுக்கிற மாதிரி இருக்கு. இந்த காலையில இருக்கிற மாதிரி ஃபுல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவும் கிட்டும் முயற்சி பண்ணா வீடியோ எல்லாம் ரொம்ப டாப். எப்படியோ தேடி இடிய அதான் ஹாப்பி கண்ணன் சார் சொன்னார்ல, நீ எதை நினைக்கிறியோ, நீ எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறியோ, எதை ஃப்ரெண்ட் ஆகுறியோ அவர் தானே ஃப்ரெண்ட் ஆக முடியும். இல்லைன்னா விலகி போய்டுறோமே. ஒட்டலும் உறவலும் அது பிரபஞ்சம் நடத்துற நிகழ்ச்சி. இந்த தத்துவங்களை வச்சு நம்மளை எப்படி வழிபடுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஆன்மீகம். அருணகிரி சார் நேற்று என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பர்சனல் எனக்கு அந்த சமயத்துல வந்தது அவர்கிட்ட சொன்னேன். அதேதான் நானும் நினைக்கிறது. எதுவுமே சரி கிடையாது, எதுவுமே தப்பும் கிடையாது. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பயன்படுத்துற நம்ம கிட்ட தான் விஷயமே இருக்கு. வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். சார் சொன்னார் நான் மையத்துல இருக்கிறேன்னாரு. அவர் உள்ள தத்துவத்துல அந்த மையம்னா நீ நம்ம ஏதோ உள்ளுக்குள்ள போய் பார்த்துக்க வேண்டாம். நான் ரைட்டு லெப்ட்னு சொன்னேன். இல்ல சார் நான் வந்து மிடில் சார். ஆமா சார். இது மாதிரி எதுவும் தப்பு கிடையாது, எதுவும் ரைட்டு கிடையாது. வாதம் பண்ண வேண்டியதில்லை. கலைச்செல்வனுக்கு இந்த நிமிஷத்துல எது வேணுமோ அதுதான் வேணும். இப்ப வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாம நான் போய் வெளியில விளையாண்டுன்னா அவருக்கு அது வேணும். வெளியில போறது தப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு வெளியில போய் விளையாடுறது ரைட்டு, தூங்கி முக்காடு போட்டு தூங்குறவருக்கு ரைட்டு. வெறுக்க வேணாம். அப்படி ஒண்ணு இருக்குங்கிறது மட்டும் சொல்றதுதான் என் வேலைன்னு நானும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இது இருக்குங்க. போஸ்ட்மேன் வேலையை நம்ம அப்பப்ப பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். போஸ்ட்மேனோட நிப்பாட்டிக்கணும். போஸ்ட்மேன் அவுட்டு, நீ இப்படி இருக்கிற நான் அப்படி இருக்கிறேன்னா, நான் இருக்கிற ரைட்டியா, முதல்ல நீ இருக்கிற தப்பியாங்கிற மாதிரி என்னக்குள்ளேயே சொல்ற மாதிரி இருக்கும். இவர் என்ன வேகா இருக்கிறார், இவரோட சேர்ந்து பிரயாணம் பண்ண முடியாதோன்னு சில பேர் பேசுவாங்க. அதையும் கவலைப்பட மாட்டான். அவர் அப்படிதான் இருக்கணும்னு. இவர் ரொம்ப அஃபெக்ஷன் வந்து காலில் விழுந்து கட்டி கிட்டி பிடிப்பாரு. அவர் அப்படிதான் இருக்கணும். அவர் அப்படி இருந்தாதான் இன்ஸ்பயர் ஆக முடியும். அதனால இது வந்து கலைச்செல்வம் செஞ்சுட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல ரோல் அவன் கொடுத்துருக்கிறான், யாக சூப்பரா நடிக்கிறது, எனக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும். அதுதான் சொன்னாங்க, நானா இருக்கணும். நான் போய் நாராயணன் சார் மாரி இருக்கிட்ட சிரிச்சேன்னா ஆர்டிபிஷியலா போயிடும். நாராயணன் சார் புன்னகை மன்னன் புண்ணையா தான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்த இடத்துல இந்த புண்ணைய மாத்தி அப்படி போடுங்கன்னு வேணா ஆலோசனை சொல்லலாம். அதோட நான் நிப்பாட்டிக்கணுமே தவிர மறுபடியும் சிரிப்பாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சார் இந்த இடத்துல சிரிச்சது கொஞ்சம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னா அவர் கோச்சுக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? கோச்சுக்கிறதும் அவர் பாட்டு கரெக்ட் தான். ஆக எதுவுமே கரெக்ட், எதுவுமே கரெக்ட் இல்லை. இப்படி என்னவோ எனக்கு தோணுதுங்க. இந்த இடத்துல சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்து. நன்றி சார். அன்பு செல்வன் பேசுங்க சார். அன்பு செல்வன். ஐயா சொன்னதுல இருந்து ஒரு கருத்து என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து அசோக்குமார் சார் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாரு. அந்த நம்பர்ஸ சொல்லும் போது உங்களை நம்பர்ஸ் போட்டு போட்டு அடிக்கும், சாகர நிலைமை கூட கொண்டு போவோம், ஆனா சாக விடாது, திரும்ப தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப ஐயா சொன்னது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எதையும் தப்பா படிக்கல, யாரையும் தப்பா ஒரு தப்பான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இல்ல. அதுதான் உண்மை. ஐயா சொன்ன மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரைட்டு தப்புன்னு எடுத்துக்கிறோம். சோ அதனால பிரபஞ்சம் அந்த மாதிரி தப்பான வேலைகளையும் இங்க வச்சிருக்காது, தப்பான மனிதர்களையும் எதையும் உருவாக்காது. அது அவரவர்கள் பார்வையில இருந்துதான். சோ உலகத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நல்ல இதுதான். அதே மாதிரி ஐயா முன்ன ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அசோக்குமார் ஐயா, அதாவது வந்து உலகத்தில் எங்கு எந்த குறைகளை கண்டாலும் அது உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள் அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு திருமந்திரம் மாதிரி செயல்பட வேண்டிய வார்த்தை. அவ்வளவுதான் ஐயா, நன்றி. கரெக்டு தான் சார். அதாவது அது அடிக்கடி நம்ம அசோக்குமார்னு சொல்றாரு. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்மளோட எண்ணங்கள் தான் சொன்னார். இப்போ சில இடத்துல வந்து சில ஆஃபீஸில் இப்போ நானே நேற்று ஒரு சம்பவம் எம்டி கூப்பிட்டாங்க, எவ்வளோ செஞ்சதுக்கு என்னை போட்டு திட்டினாங்க. ஒரு 1/2 மணி நேரம் திட்டு வாங்கினேன். அந்த ஹால்குள்ளே திட்டு வெளியில் வந்து ஜாலியாக இருந்துட்டேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, யாராவது எதோ சொன்னாங்கன்னா தலையில் போட்டுப்பேன். தலையில் போட்டு இன்னைக்கு ஏன்டா இது வாங்கினா அப்படி இப்படின்னு அந்த அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தான் உருவாக்குறோம். நேற்று அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் ஜாலியாக இருந்தேன், அவ்வளோதான்.
அந்த சந்தோஷம் நிலையை வந்து நீங்க எப்போ வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ எவ்வளவு ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில வருவீங்க. அது நேற்று நான் உணர்ந்தேன். மேடம் நீங்க பேசுங்க மேடம். தனி, அதாவது என்னதான் இருந்தாலும் காட்டுல தனி சிங்கம்னா ராஜான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி நீங்க தான் இந்த ஹீரோ. மைக் ஆன் பண்ணிக்கங்க சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம் சார். சார், இந்த இடத்துல நான் ஒரு வரி சொல்றேன் சார். விதைப்பவர் தூங்கலாம், விதைகள் தூங்காது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அத மாதிரி பாத்தீங்கன்னா சார் நமக்கு விதைச்சிட்டு போயிட்டாருங்க. அவர் ஒரு கிளாஸ் எடுத்து ஆரம்பிச்சு நமக்கு எல்லாம் ஒரு விஷயங்களை கொடுத்துட்டாரு. ஆனா விதைகளாகிய நாம் ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம எல்லார்கிட்டையும் பரிமாறுறோம். அடுத்தது நம்ம பேச வரப்போ, எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசுறப்போ நம்ம சரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விஷயம் ஊற்றெடுக்குது சார். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது பளிச்சுன்னு அதாவது மிளிருதன்னு சொல்றாங்க இல்லைங்க சார். ஒரு பொருளுக்கு ஒரு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லக்கூடிய உச்சரிப்பு, அதே போல அதுக்கு வடிவம் சொல்றாங்க இல்லைங்க சார். அதுக்குதான் அதுக்கு மிளிர் ஊட்டுதல்னு சொல்லுவாங்க. அத போல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்த ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆழமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வெளிப்படுத்திக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. இன்னும் நம்ம அதிகப்படியா நம்ம தயார் நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது சார். இப்படி வரப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு செல்வந்தர் நிலை அடைய வந்திருக்கோங்கிறது ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியுது சார். இப்ப அவர் ஒரு விஷயம் நேத்து பாடம் எடுத்தப்ப சொன்னாரு, நேரத்தை எண்களாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேரத்தை எண்களாக பயன்படுத்தும் போது நம்ம எத்தனை மணிக்கு வரோம், எத்தனை டைமுக்கு நம்ம வந்துடுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ள ஒரு அலர்ட் வந்துருதுங்க. எத்தனை மணி 5:15 வந்துடுறோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் மணி 4:45 நான் உள்ள வந்தேன். நம்ம தயார் நிலையில இல்லாதனால வீடியோவை ஆன் பண்ண முடியல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் வருது, எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம இன்னும் வரலையே, அந்த டைமுக்குள்ள உள்ள போயிரும்னு. அப்போ அந்த நேரத்தை எண்களா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரி பாத்தீங்கன்னா நமக்கு ஆழமா புரியிறப்போ அந்த டைமுக்குள்ள வந்துடணும்ன்ற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது காலமா பயன்படுத்தலாம்னு சொன்னாரு, குறியீடா பயன்படுத்தலாம்னு சொன்னாருங்க. எழுத்துக்களை வந்து ஒளி வடிவத்தில் வரி வடிவத்தில் பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அளவீடா பயன்படுத்தலாம்னு சொன்னாரு, ஒழுங்கீடாக பயன்படுத்தலாம்னு சொன்னாருங்க, கணக்கீடாக பயன்படுத்தலாம், மதிப்பீடாக பயன்படுத்தலாம், வடிவங்களாக பயன்படுத்தலாம். அப்போ அவர் ஒவ்வொரு இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு அதை பத்தின விஷயங்கள் புரியல, தெரியல. எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த வகுப்புக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்துக்கூடிய அந்த ஒரு வரியில பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஒன்றிணைந்துடுறோம் சார். ஒன்றிணைந்துடுறப்போ நமக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் நல்லா புரியுது. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதா இருக்கு சார். அதாவது தினம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸுக்கு சீக்கிரம் வந்துடணும், நமக்கு முன்னாடி இருக்கிற கருத்துக்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ள இருக்கு சார். இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி மேடம், நன்றி மேடம். அதாவது ஒரு அன்பான வேண்டுகோள், அவர் சார் வந்து குறியீடால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2 ஜீவன் குறியீடு போட்டோம். அது ஒன்று நாராயணன், ஒன்று அருணகிரி. எங்கள் பேருக்கு முன்னாடி குறியீடு போட்டிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான குறியீடு எது அப்படின்னு பழக ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம செயல்படுத்தினாதான், நம்ம படிச்சுட்டே இருக்கலாம், நம்ம படிச்சதை நம்ம கொஞ்சம் செயல்படுத்தணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு. அதை சொன்ன சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இப்போ 4:30 மணிக்கு எந்திப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். இப்போ 4 மணிக்கு எந்திக்கிறேன். ஒரு சின்ன மாற்றம் தான். அப்படி நம்ம ஒரு நாளைக்கு அப்போ 4 மணிக்கு எந்திக்கும் போது, நான் 7 மணிக்கு எந்திரிச்சால் 4 மணிக்கு எந்திக்கும் போது ஒரு 3 மணி நேரம் நம்மளால சேமிக்க முடியுது. 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வேஸ்ட்ன்னு தெரியாமையே நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அது ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்தனையா நம்ம மாத்திரம் 3 மணி நேரம் கிடைக்குது. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம பெரிய ஒரு மாற்றத்துக்கு அது என்ன படிக்கல் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதனால நம்ம குறியீடுகளை நம்ம பயன்படுத்துவோம். ப்ளஸ் எல்லாருமே நம்பர், இப்போ நான்லாம் நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சார் சொன்ன மாதிரி யார்த்தையாவது ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன்னா 1வது பாயிண்ட் இது, 2வது பாயிண்ட் இது, 3வது பாயிண்ட், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஏன்னா சார் டெய்லி கேட்குறோமா எண்களை பயன்படுத்துங்கள், அது வரிசைப்படி பண்ணுங்கள். அது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் மக்கள்லாம் வந்து
இந்த வருஷப்படி முக்கியம். இது எழுதிதான் இது எழுதணும், இது எழுதிதான் இது எழுதுன்னு சொல்லும் போது நம்ம இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அப்படி சொல்ல என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு 1ஆம் நம்பர் சொன்னா இந்த பாயிண்ட், 2ஆம் நம்பர் சொன்னா இந்த பாயிண்ட், 3ஆம் நம்பர் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. இந்த எண்கள் பயன்படுத்தும் போது நமக்கு வாழ்க்கைக்கு நம்ம கூடயே வருது. இது என்னோட கருத்து. நானும் பழக ஆரம்பிச்சிட்டேன். அது உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். வேற அடுத்தது யாரு பேசணும்? ஐயா ஏழுமலை. வேலுமலை பேசுங்க சார். இட்லிக்கும் தோசை என்னங்க ஐயா வித்தியாசம்? என்ன சார் கேக்குதா? இட்லிக்கும் தோசை என்னையா வித்தியாசம்? ஒண்ணு தடிமனா இருக்கு, ஒண்ணு மெல்லிசா இருக்கு. இல்ல அப்புறம் இட்லி ஆவியில வெங்கிறோம், தோசை ஆவியில வேகல. அப்புறம் ஐயா இட்லி வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணணும், தோசையை விட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டாம், தோசை கிடைக்கும். ஒண்ணு சின்ன வட்டம், இன்னொன்னு பெரிய வட்டம் சார். சரி, ஐயா வந்துறதுக்கு முன்னாடி நான் அது விளக்கமாக சொல்லிடுறேன். இட்லி வந்து ஒரே மாவு தான், ஒரே மாஸ்டர் தான், ஒரே நெருப்பு தான். ஆனா இட்லி தன்னை ஒரு இடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது, அதனால 5 ரூபா தான் விற்குது. தோசை இந்த உலகத்தை இயன்றவரை முயற்சி செய்து பறந்து பார்க்கிறது, அதனால 45 ரூபா விற்குது. மாறுபாடு புரியுதுங்களா? இட்லி தன்னை ஒரு இடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது. இவ்வளவு நாள் நாங்கள் அப்படித்தான் எங்களை ஒரு இடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். இன்று முதல் தோசையா இந்த உலகத்தை பறந்து பார்ப்போம். காலையில அந்த வீடியோ முடியும். கிணற்று தவளையா இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. உலகத்தை பாருன்னு சொல்லுங்க. அப்ப இட்லியா இருக்காதுங்க, தோசையா மாறுங்க. தோசையா பறந்து விழுந்திருந்தால் மட்டும்தான் வெள்ளை கூட வித்தியாசப்படுகிறோம். நாம் உயர்வும் தாழ்வும் அப்படித்தான். நீங்க இட்லியா இருக்க வேணாம், பறந்த உலகத்துல பறந்து பாருங்கள் தோசையான்னு அசோக்குமார் ஐயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம். நாம போற விஷயங்களா இப்ப அம்மா கிட்ட பேசும்போது கூட அம்மாவுக்கு வந்து வருத்தப்பட வேண்டாம், நீங்க சொன்ன அந்த 16 விஷயங்கள்ல கூட நம்பரை இன்றும் சேர்க்க வேண்டும். ஓகே சார். அதனால தவறுதலாய் கொள்ள வேண்டாம். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்படி ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி, மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொன்னங்காட்டி பரவாயில்லைங்க, நீ அசோக்குமார் சார் சொல்லாம நீங்க. அசோக்குமார் சார், நீங்க என்ன நாங்க பேசுறத பார்த்து வரவே மாட்டேங்கிறீங்க? மணி 1/2 மணி நேரம் ஆச்சு. இல்ல கத்துக்குட்டிகளா பேசிக்கிட்டு இருக்கிறோம், எங்க மாஸ்டர் வரலன்னு சொல்லி. கிளாஸ் அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். நீங்க எல்லாம் பேசுறது கேட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா நேரடியா பாக்குறத விட மறைந்திருந்து பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல்ல டீச்சர் வர்றதுக்கு லீவ் போட்டிருப்பாங்க, தெரியாது. அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், கிளாஸ்ல மானிட்டர்னு இருப்பாங்க, லீடர், அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இப்ப அது மாதிரி எல்லா ஆட்கள்கிட்டையும் ஒவ்வொன்றா பேச சொன்னா கண்ட்ரோல் ஆயிரும். யாரையாவது பேச சொல்லுன்னு வச்சுக்கீங்களா, அங்க சலசலப்பா இருக்கும், கிளாஸ் அமைதியா இருக்காது. இது வந்து ஆனா நீங்க எல்லாரும் பேசுறதுல நான் கவனிச்ச விஷயம் என்னதுங்களா, சொல்லுங்க சார், நாங்க திருத்திக்கிறோம் அடுத்த தடவை. இல்ல அதுதான் என்ன கவனிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அகலமாக உழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆழமாக உழுவதை காட்டிலும் அகலமாக உழுது கொண்டிருக்கிறீர்கள்.